அதுவும் முழுமை பெறாமல் இருப்பதை கண்டு வருத்தப்படுகின்றோம். அதன் அடிப்படையிலே தான் நாம் தேவேந்திர குல வேளாளராக இருந்தாலும் கூட எஸ்சி பட்டியலிலே இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன என்ற வேதனையை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எஸ்சி பட்டியலிருந்து வெளியே போக வேண்டும் என்று சொன்னால் தேவேந்திரர்கள் எல்லாம் ஒன்றாக கூட வேண்டும். தேவேந்திரர்களா ஒன்றாக கூடினால்தான் நமக்கு முழுமையாக விடுதலை கிடைக்கும் என்ற நல்ல செய்தி இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு வருகிற ஆகஸ்ட் 24ஆம் தேதி திண்டுக்கல்லிலே மாபெரும் மகாநாடு, சமூக சமத்துவ மகாநாடு. சமூக சமத்துவ மகாநாடு என்றால் எல்லா அரசியல் தலைவர்களை மேடையை உட்கார வைத்து தேவேந்திரர்கள் கேட்பது நியாயம்தான், அவர்களுக்கு நிச்சயமாக பட்டியலிடத்தில் இருந்து வெளியே செல்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அதற்காக சமூக சமத்துவத்தை அழைக்கின்றேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய 25வது ஆண்டு வெள்ளி விழா, 25 ஆண்டுகள் முடிந்து வெள்ளி விழாவும் அதே தேதி வைத்து மூன்றும் சேர்த்துதான் நாம் வருகிற ஆகஸ்ட் 24ஆம் தேதி திண்டுக்கல்லிலே பெரும் கூட்டத்தை கூட்டி அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தெரிகின்ற வண்ணம், நாம் யார் என்பதை நிரூபிக்கின்ற வண்ணம் நீங்கள் அனைவரும் புறப்பட்டு வர வேண்டும். திடலுக்கு மாநாடு திடலுக்கு தேவேந்திரர்கள் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும். அதில் நாம் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையை நாங்கள் உங்களுக்கெல்லாம் உணர்த்தி இருக்கின்ற தலைவர்கள் பெரியவர்களை எல்லாம் அன்பாக கேட்டுக் கொள்வது, வாழ்ந்தது போதும், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். சித்தார்கள் என்றும் திமிரோடு தேவேந்திர குலத்தோடு வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. அதற்கு நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்தியாவில் வாழ்கின்ற தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பட்டியல் இனத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற நிலையிலே நாம் இருக்கின்ற காலகட்டத்தில் அனைவரும் ஒன்றாக கூடுவோம், அதிலே ஒன்றாக செல்லுவோம். நாம் நினைத்த சாதனை சாதிப்போம். அதற்கு நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு ஆட்டம் பாட்டோடு கொண்டாட வேண்டும். அதற்காக தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற அணிநகர கிராமத்துடைய எங்களுடைய சொந்தக்காரர்களாகிய நீங்கள் அனைவரும் ஒன்றாக கூடுகின்ற நாள் ஆகஸ்ட் 24 திண்டுக்கல் என்று கூறி இந்த விழா அழைப்புகளை ஊர் தலைவர் அவர்களிடம் ஒப்படைத்து இதை இந்த மக்கள் அழைப்பாக ஏற்று நான் ஒவ்வொரு வீடுக்கும் இந்த அழைப்பை கொடுத்தது போது மனநிலை பகிர்ந்து ஆரவாரத்தோடும் மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் பட்டியல் வெளியேற்ற நமக்கு ஒரு எண்ணமாக இருக்க வேண்டும் என்பதை உங்கள் மனதிலே செலுத்தி ஒன்று கூடுவோம், வெற்றி பெறுவோம். ஆகஸ்ட் 24 திண்டுக்கல்லில் குறிப்பிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.